வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்க் கோட்டானா என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்க் கோட்டா அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு ஃபைல் சர்வரில் வந்து யூசரோட ஷேர்டு ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டிரைவில் வச்சுருப்போம். அப்போ அந்த டிரைவில் ஒரு யூசர் எவ்வளோ ஸ்பேஸை கன்சியூம் பண்ணலாம். சே எக்ஸாம்பிள், இப்போ ஃபைல் சர்வரில் நம்ம ஒரு டிரைவ் வந்து ஒன் டெராபைட்க்கு வச்சுருக்கோம். அந்த 1 TB டிரைவில் வந்து ஒரு யூசருக்கு வந்து ஷேர்ட் ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த யூசர் அந்த டிரைவ் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 1 TB அந்த ஒரே யூசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதனால யூசர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து தேவையில்லாத டேட்டாஸ் எல்லாம் வந்து ஃபைல் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மேபி சம்டைம்ஸ் அவங்களோட பர்சனல் டேட்டாஸ்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இதை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி அஃபிஷியல் டேட்டாஸ் தான் இருக்கணும். ப்ளஸ் வந்து அவருடைய ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட நேச்சர் ஆஃப் ஜாப்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம முன்னாடி எஸ்டிமேட் பண்ணி, ஸோ அந்த கெப்பாசிட்டி தான். இப்போ 1 TB நான் ஒரு யூசருக்கு வந்து 500 MB கொடுக்குறேன்னா, அவர் 500 MB மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். 500 MBக்கு மேலே அவரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இதை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து டிஸ்க் கோட்டா. ஸோ இந்த டிஸ்க் கோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டமில் இருக்கிற ஒரு டிரைவுக்கு தான் வந்து நம்ம கோட்டா லிமிட் வந்து நம்ம கன்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ வில் மூவ் டு த டெமான்ஸ்ட்ரேஷன். இதை எப்படி கன்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் லேபில் யூஸ் பண்ண அதே ஃபைல் சர்வர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம யூசருக்கு வந்து சாம்பிள் டேட்டா அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள் இந்த டிரைவில் வந்து நம்ம கோட்டா லிமிட்டை செட் பண்ணலாம். கோட்டா லிமிட்டை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த யூசர் வந்து இந்த டிரைவை வந்து அக்சஸ் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யூசர் சிஸ்டமில் ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை வந்து மேப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோல்டரை மேப் பண்ணுறேன். மேப் நெட்வொர்க் டிரைவ். எதுக்காக மேப் பண்ணுறேன்னாக்கா, நமக்கு மேப் பண்ணும்போது வந்து இந்த டிரைவோட கெப்பாசிட்டி தெரியும். அதுக்காக நான் அதை கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபைல் சர்வரில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ 14.4 GB ஃப்ரீ இருக்குது. அதே 14.4 GB தான் யூசராலையும் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போது பை டிஃபால்ட்டாக எந்த லிமிட்டேஷனும் இருக்காது. ஒரு யூசர் அவருக்கு ஷேர்டு ஃபோல்டர் எந்த டிரைவில், ஃபைல் சர்வரில் எந்த டிரைவில் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிரைவோட டோட்டல் கெப்பாசிட்டியும் யூசரால் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இதை லிமிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே டிஸ்க் கோட்டா கன்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இப்போது யூசரோட ஷேர்டு ஃபோல்டர் எந்த டிரைவில் இருக்கோ அந்த டிரைவில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போகலாம். ஸோ அதில் கோட்டா டேப் போகலாம். பை டிஃபால்ட்டாக வந்து கோட்டா டிசேபிளில் இருக்கும். ஸோ இந்த இண்டிகேஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரெட் கலரில் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ கோட்டா வந்து டிசேபிளில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை எனேபிள் பண்ணுறோம். இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எனேபிள் மட்டும் பண்ணிங்கனாக்கா கோட்டா வந்து லிமிட் அப்ளை ஆகும். பட் அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணுறதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணாது. ஸோ அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணணுன்னாக்கா யூ ஷுட் எனேபிள் திஸ் ஆப்ஷன். ஸோ டினே டிஸ்க் ஸ்பேஸ் டு யூசர்ஸ் எக்ஸீடிங் த கோட்டா லிமிட், இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு அண்ட் லிமிட் டிஸ்க் ஸ்பேஸ் டூ, ஸோ எவ்வளோ லிமிட் கொடுக்க போகிறீங்க அந்த லிமிட்டை டிஃபைன் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக 10 MB லிமிட் கொடுக்குறேன். அண்ட் வார்னிங் எந்த லெவலில் வார்னிங் வரணும், ஒரு 8 MBயில் வந்து வார்னிங் வரணும்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி கோட்டா லிமிட்டை எக்ஸீட் பண்ணும்போது வார்னிங் வர்றது, இல்லை எக்ஸீட் ஆகும்போது ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து லாக் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த லாகிங் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னாக்கா என்ன நடக்கும்னாக்கா, இப்போ இந்த டிரைவில் வந்து அந்த பர்டிகுலர் யூசர் எவ்வளோ டேட்டா இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ டேட்டா சைஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த ஸ்கேனிங் டைம் அதிகமாகும். அதனால் அந்த வார்னிங் மெசேஜ் கொடுப்போம். தட்ஸ் ஓகே. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை கொடுத்துட்டிங்கனாக்கா இப்போ யூசர் மெஷினில் ஜஸ்ட் நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லிமிட் வந்து முதல்ல 14 GB இருந்தது, இப்போ 10 MB லிமிட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி லிமிட் பண்ணி பார்க்கலாம். லிமிட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சம் லோக்கல் மிஷினில் இருக்கிற சில ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணுறேன் அந்த ஷேர்ட் ஃபோல்டருக்குள்ளே. சம் ஃபைல்ஸ், இப்போ இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5.6 MB இருக்குது. இதை என்னால் காப்பி பண்ண முடிஞ்சது. அடுத்தது இதனோட சைஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 8 MB, ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 5.1 MB இருக்குது. இப்போ இதை காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெர் இஸ் நோ எனஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஏன்னா
நம்ம காப்பி பண்ணுறது ஏற்கனவே 5.6 MB காப்பி பண்ணோம். இப்போ வந்து ஒரு 5.1 MB காப்பி பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து 10 MBயோட அதிகமாக போகிறதுனால வந்து நம்மளால் அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஹவு த டிஸ்க் கோட்டா ஒர்க்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கெப்பாசிட்டியோட அதிகமாக வந்து ஸோ யூசரால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இப்போது இந்த கோட்டா லிமிட்டை ஒரு யூசருக்கு மட்டும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பபாய்.